ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். 97ஆம் சங்கீதம் மற்ற இதற்கு முந்தின சங்கீதங்கள் 96, 95 இதே போலவே இதனுடைய கருப்பொருளும் அதே கருப்பொருளே அதே தொனியிலே இந்த சங்கீதம் தொடர்கிறதை நீங்கள் கவனிக்க முடியும். அதாவது முந்தைய சங்கீதங்கள், அதாவது இதற்கு முந்தின 95, 96 இதில் சங்கீதங்களில் பயன்படுத்தப்பட்ட அதே சொற்றொடர்கள் இந்த சங்கீதத்திலும் பயன்படுத்தப்படுவதை நீங்கள் கவனிக்கலாம். தேவனுடைய மகத்துவமும் தேவனுடைய ஞானமும் என்பதுதான் இந்த சங்கீதத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்று சொல்லி சங்கீதக்காரனால் சொல்லப்படுகிறது என்பதை நீங்கள் கவனிக்க முடியும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரனினுடைய அந்த மனம் ஒரு தேவனுடைய மகத்துவம் என்கிறதான விஷயத்தை நமக்கு சொல்லுவதற்கு ஆயத்தப்படுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். இந்த சங்கீதம் பழைய ஏற்பாட்டினுடைய பல பகுதிகளை பற்றிய பல குறிப்புகளை கொண்டுள்ளது. அவை அனைத்துமே இந்த சங்கீதத்திலே ஒரு பாடலாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அவருடைய நியாய தீர்ப்புகளின் விளைவுகள் இந்த சங்கீதத்தில் அறிவிக்கப்படுகிறதை நீங்கள் கவனிக்கலாம். அவருடைய எதிரிகள் அழிக்கப்படுகிறார்கள். கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிறது. கர்த்தருடைய மக்கள் சந்தோஷத்தினால, மகிழ்ச்சினால, களிப்பினால நிரப்பப்படுகிறார்கள் என்கிற செய்தியெல்லாம் உள்ளடக்கியது தான் 97ஆம் சங்கீதம். முதலாவது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழக்கடவது. கவனித்தீர்களா? கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் என்கிறதான செய்தியைத்தான் இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். அதாவது 96ஆம் சங்கீதம் முதல் 98ஆம் சங்கீதம் வரை நீங்கள் நிதானமாய் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஒவ்வொன்றும் சர்வலோகத்தின் ராஜாவாக கடவுளுடைய ராஜரீகம் காணப்படுகிறது என்று சொல்லுகிறதையே இந்த சங்கீதங்கள் நமக்கு சொல்லுகின்றன. கர்த்தர் ராஜாதி ராஜாவாக திரும்பி வரப்போகிறார் என்பதை மகிழ்ச்சியுடன் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை சந்தோஷத்தோடு எதிர்கொள்ள வேண்டும் என்கிற செய்தியும் இந்த சங்கீதங்களின் மூலமாக நமக்கு சொல்லப்படுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். ஆம், தேவனுடைய ஆட்சியில் நீங்களும் நானும் மகிழ்ந்திருப்பதற்கு ஒரு பெரிய அழைப்பை இந்த சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்தில் விடுகிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிற வார்த்தைகள் என்ன? கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், பூமி பூரிப்பாகட்டும், திரளான தீவுகள் மகிழட்டும் என்று சொல்லி சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். கர்த்தருடைய ஆட்சி என்று சொல்லும் பொழுது ஆதியிலிருந்தே தேவன் இந்த பூமியில் ஆட்சி செய்வதற்கான திட்டங்களை கொஞ்சம் கொஞ்சமாக வகுத்து வருகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். ஸோ தேவனுடைய ஆட்சி தான் இந்த பூமியிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதையும் நீங்களும் நானும் ஒரு நாளும் மறுக்க முடியாது. அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி செயல்படுகிறவர்களாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். அதைத்தான் இந்த சங்கீதக்காரன் நமக்கு சொல்லுகிறார். கர்த்தருடைய பிரசன்னம், அதற்கு அழகான ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். என்ன விளக்கம் கொடுக்கப்படுகிறது? மலைகள் மெழுகு போல உருகுகிறது. சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலேயே அவைகளெல்லாம் உருகுகிறது என்று சொல்லி சொல்லுகிறார் என்று சொன்னால், கர்த்தருடைய பிரசன்னம் தீமையானவர்களுக்கு எப்படி இருக்கும், நன்மையானவர்களுக்கு எப்படி இருக்கும் என்று சொல்லி நாம் இங்கே புரிந்து கொள்ளுகிறோம். கைகளினால் உண்டாக்கப்பட்ட சொரூபங்கள், கைகளினால் உண்டாக்கப்பட்ட விக்கிரகங்கள், இதை குறித்து பெருமை பாராட்டுகிற எல்லாரும் வெட்கப்படுவார்கள். அவர்கள் எல்லாரும் அதை தொழுது கொள்ளுகிறார்கள். ஆனால் நாம் அதை தொழுது கொள்ளவில்லை. நமக்கு கர்த்தர் சொல்லுகிற விஷயம் என்னவென்று சொன்னால், நீங்கள் மகிழ்ந்திருங்கள், நீங்கள் சந்தோஷமாயிருங்கள், களி கூறுங்கள். யாரெல்லாம் மகிழ வேண்டும்? சியோன் அதை கேட்டு மகிழட்டும், யூதாவின் குமாரத்திகள் அதை கேட்டு களி கூறட்டும் என்று சொல்லி சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். கர்த்தாவே, பூமி முழுவதுக்கும் நீர் உன்னதமானவர், எல்லா தேவர்களிலும் நீரே உயர்ந்தவர் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இப்பொழுது ஒரு சின்ன அட்வைஸ் சொல்றார் பாருங்க. இந்த அட்வைஸை நீங்களும் நானும் கேட்க வேண்டும். அவர் சொல்லுகிற அட்வைஸ் என்ன? 10வது வசனத்தில்,
கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே தீமையை வெறுத்து விடுங்கள். இதுதாங்க அவர் சொல்ற அட்வைஸ். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்கள் தீமையை வெறுத்து விட வேண்டும் என்று சொல்லி நமக்கு சொல்லுகிறார். நீங்களும் நானும் கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால் தீமையை வெறுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தர் அதையே நம்மில் விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்திற்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. கடைசியாக சொல்லி முடிக்கிறார், நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள் என்று சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். ஆகினாலே தேவனுடைய அற்புதமான ராஜரீகமான மகிமை, தேவனுடைய சிருஷ்டிப்பினுடைய மகத்துவம், அதை தொடர்ந்து நீங்கள் இந்த சங்கீதத்தை தியானிக்க வேண்டும் என்று சொன்னால் அதிலே சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் மக்களுக்கான அறிவுரைகள். அது உங்களுக்கும் எனக்குமான தனிப்பட்ட அறிவுரைகளாக அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, கடைசியிலே நீதியான விடுதலையை பற்றி இந்த சங்கீதம் நமக்கு சந்தோஷமாக சொல்லுகிறது என்று சொல்லும் பொழுது அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். சந்தோஷத்தோடு கூட கர்த்தரை துதிக்கிறவர்களாக, கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களாக நாம் மாற வேண்டும். இதிலே அவர் சொல்லி முடிக்கிற விஷயம் என்னவென்று சொன்னால், நீதிமான்களே நீங்கள் கர்த்தருக்குள் மகிழுங்கள், அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். நீங்களும் நானும் கொண்டாடுவதற்கும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் களி கூறுவதற்கும் கர்த்தரால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்களும் நானும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு, சந்தோஷமாக இருப்பதற்கு, களி கூறுவதற்கு எது காரணம், என்ன காரணத்தினால் களி கூற வேண்டும் என்பதற்கு பதில் என்னவென்றால், the Lord reigns, கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். இதுதாங்க பதில். இந்த சிறப்பான விஷயத்தை நம்முடைய மனதில் நிறுத்தும் பொழுது நம்மால் களி கூறாமல், சந்தோஷமாயிராமல், மகிழ்ச்சியாயிராமல் இருக்கவே முடியாது. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் என்கிற சந்தோஷமான செய்தியை இந்த காலை வேளையில நம்முடைய காதுகளில் கேட்க பரிசுத்தாவியார் நமக்கு உதவி செய்தபடியால் பரிசுத்தாவியானவருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். ஜெபிப்போம். உன்னதங்களில் வாசமாய் இருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியின் அற்புதமான காலை பொழுதிலே கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் என்கிறதான சந்தோஷமான செய்தியை நாங்கள் கேட்கவும், ஆண்டவரே நாங்கள் அதன் மூலமாக மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் உம்முடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை களிகூர்ந்து கொண்டாடுவதற்கு எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறக்க நன்றி சொல்லுகிறோம். எங்களுடைய வாழ்வின் ஒவ்வொரு பகுதிகளையும் நீர் ராஜரீகம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரங்களை சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த ஜெபத்தில் இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் என் தேவாதி தேவன் ராஜரீகம் பண்ணுகிறவராய், ஆளுகை செய்கிறவராய், ஆண்டவரே உம்முடைய கட்டுப்பாட்டிற்குள் எல்லாவற்றையும் வைக்கிறவராய் நீர் இருந்து தொடர்ந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். துதி கனம் மகிமை ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் வேண்டுகிறோம், ஜெபம் கேளும் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்மளோடும் கூட கர்த்தருடைய வருகை பெறுகின்றோம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே நம்ம ஒருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஷலோம்.